கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். வேலூரில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக போலீசாருடன் வந்த அதிகாரிகள் பொதுமக்கள் எதிர்ப்பால் திரும்பிச் சென்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். முரளி, வணக்கம். கள தகவல்கள் என்ன? அகிலா, அந்த வேலூர் மாநகராட்சி 59வது வார்டுக்கு உட்பட்ட அந்த கன்சால்பேட்டை ஆஞ்சநேயர் கோயில் பிரிவில் இந்த அரசு பாட்டை புறம்போக்கு இடத்துல சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக வீடு கட்டு அப்பகுதியில் வாழ்ந்து வருகிறார்கள். அந்த இடம் நீர்பிடிப்பு பகுதியாகவும் பாட்டை புறம்போக்கு இடமாகவும் இருப்பதால் அந்த இடத்தில் கட்டப்பட்ட ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அந்த பகுதியில வசித்து வருபவர்கள் காலி செய்யும்படி கடந்த 10ஆம் தேதி அந்த வேலூர் மாநகராட்சி அதிகாரிகள் தரப்பில நோட்டீஸ் வழங்கி அந்த வீடு ஆக்கிரமிப்புகளை அகற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அப்போது நோட்டீஸ் போட்ட வந்த மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அந்த பகுதியில் இருப்பவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்ததுனால அந்த வாக்குவாதத்தினால் அந்த அதிகாரிகள் அங்கிருந்து திரும்பி சென்றனார்கள். இந்த நிலையில இன்று திடீரென அந்த கன்சால்பேட்டை அந்த ஆஞ்சநேயர் கோயில் தெரு பகுதியில் உள்ள அதாவது நோட்டீஸ் அந்த திட்டப்பட்ட வீடுகளை இடிக்க இந்த மாநகராட்சி துறையினர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அதாவது போலீஸ் அதிரடி படையினர் குவிக்கப்பட்டு இந்த ஜேசிபி இயந்திரம் மூலமாக அந்த வீடுகளை இடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டார்கள். முதற்கட்டமாக அந்த தனியார் ஹோட்டலுக்கு சொந்தமான ஒரு கட்டிடத்தை இடித்து விட்டார்கள். மேலும் அந்த பகுதியில் அந்த ஆக்கிரமிப்பு வீடுகளை இடிக்க விடாமல் அந்த அதிகாரிகளையும் ஜேசிபி இயந்திரம் மூலம் அங்கு வசிப்பவர்கள் வந்து ஜேசிபி இயந்திரம் மூலமாக ஏறி அந்த முற்றுகையிட்டதால் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக ஜேசிபி முன் அமர்ந்து மக்கள் அந்த பகுதியில் ஒருவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். மேலும் தங்களுக்கு மாற்று இடம் வழங்க கோரியும் அதுவரை வீடுகளை இடிக்க விடமாட்டோம் என கூறியும் கதறி அந்த அதிகாரிகள் கால்களை விழுந்து அந்த மக்கள் வந்து தஞ்சம் அடைந்து போராடினார்கள். போராட்டம் வலுவானதால் வீடுகள் இடிப்பதை நிறுத்திவிட்டு அதிகாரிகள் அங்கிருந்து திரும்பி சென்றார்கள். அகிலா, விவரங்களுக்கு நன்றி முரளி. செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.